மல்லி 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 கதவு தர மல்லி மல்லி. ஐயோ தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். மல்லி கொஞ்சம் வருங்க. மல்லி. நாகராஜ், என்ன மல்லி உன் பிரச்சனை? என்ன பண்ணுகிற? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீ என்ன பண்ணுகிற? நான் என்ன பண்ணேன்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ளீஸ் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பிரச்சனை இல்லைன்னு உன் வாய் சொல்லுது, ஆனா பிரச்சனை இருக்குதுன்னு உன் கண்ணு சொல்லுது. இந்த பாரு மல்லி, உனக்கு இதை ப்ராப்ளம் இருக்குது, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. நான் உன் ஃப்ரெண்டு, என்னை நம்பி என்னண்டா சொல்லலாம், நான் சொல்லு. நம்பிக்கை இல்லையா? விட்டுரு. ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்களை போய் நான் வேற மாதிரி நினைப்பனா? அப்ப சொல்லு. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, உங்ககிட்ட சொல்லி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு தான் நான் நினைச்சேன். ஒன்னால எனக்கு தொந்துருவா? ஏன் அந்த மாதிரிலாம் பேசுனீங்கிற? எனக்கு எதை அப்படி நினச்சிக்கிறேண்ணா? மல்லி, நீ என் ஃப்ரெண்டு. எனக்கு நீ எவ்வளோ பண்ணிருக்கிற? நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறல, நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டான். என் உயிர், என் வேதாஜி நீ காப்பாற்றி கொடுத்துருக்க. அப்படி உனக்கு ஒரு பிரச்சனை என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க தான் நாகராஜ் என்னோட பிரச்சனை. என்ன மல்லி, நான் பிரச்சனையா? நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த பழைய லவ் லெட்டர்ஸ், அதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை. இந்தாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? மல்லி, என்ன மல்லி இது? இதெல்லாம் நீ ஒண்ணுமா வச்சுனுக்குற? எப்படி என்கிட்ட இல்லாம போகும்? இதெல்லாம் உங்களுக்கு வேணா வெறும் லெட்டர்ஸா தெரியலாம், எனக்கு பொக்கிஷம். ஆமா, பொக்கிஷம் மாதிரி தான் இதெல்லாம் இன்னும் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். ஆனா இனிமே இதெல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது. ஏன்னா இத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்களை பத்தின பழைய ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இனிமே எனக்கு அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் வரக்கூடாது. என்னால இத வச்சுக்கிட்டு பார்க்காமலும் இருக்க முடியல. இதை எரிக்கணும் இல்ல அழிக்கணும், அத நினைச்சாலே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. இத வச்சுக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. மல்லி, இது இந்த நான் எடுத்துன்னு போய் எனக்கு எதுக்கு இது? இல்ல, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க தானே கொடுத்தீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம அழிச்சிருங்க. அதான் நமக்கு நல்லது. அது சரி மல்லி, அதுக்கு நான் எதுக்கு? நீயாவே அது ஏதாவது ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. சரி, எனக்கு புரியுது. எனக்கு இதால உனக்கு பிரச்சனைனா அதை எடுத்துன்னு போயிடுறேன். ஆனா இதை எப்படி நான் வெளியே? அக்கா, அக்கா, வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிம்மா. அம்மாம்மா நில்லுமா, நீ பாட்டுக்கு உள்ள போற. நான் ஒருத்தன் குத்துக்கல்லாட்டு நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? முதல்ல நீ யாருமா? என்ன வேணும் உனக்கு? ஐயா, நான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லையம்மா. யார் நீ? எப்பமா வந்த? சரி, நான் மல்லிகாவை பார்க்கணும். என்னம்மா நீ என் முதலாளி அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற? யோ, என்ன மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா பேசுற? உனக்கு தான் அவன் முதலாளி, எனக்குலாம் அவ வேலைக்காரி. அவ பேரு மல்லிகா தானே? என்னமோ பெருசா பேசுற. நீ என்ன உள்ள விடுறது? நானே போறேன். அம்மா 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 அம்மா. கொடுங்க. எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா ஆரம்பிக்கணும் தானே எல்லாருமே ஸ்வீட் கொடுப்பாங்க. நான் இந்த விஷயம்
நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக ஸ்வீட் கொடுக்கறேன். எதுக்கு மல்லி இதெல்லாம்? புடிங்க. தம்பி மா நில்லுமா, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு வந்துட்டே இருக்க. செக்யூரிட்டி மன்னிச்சிடுங்கம்மா, இவங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டே இருக்காங்கம்மா. மல்லிகா, பின்ன என்ன எவ்வளவு நேரம் விளக்க சொல்லிட்டே இருக்கிறது? அவர் விடவே மாட்டேங்கிறாரு. அதான் நானே உள்ள வந்துட்டேன். ஐயோ செக்யூரிட்டி, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்க போங்க. சரிங்கம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் யாருன்னு தெரியாம நிறுத்திட்டாரு. தம்பி, உங்களை மல்லிகா கூட பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கூட நீங்க மல்லிகாவை மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல நான் நினைச்ச மாதிரி நடக்கல. எப்போ உனக்கு மல்லிகா கிடைச்சிட்டாலோ அப்பவே அவளோட காதல உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. மல்லிகாவை கைவிட்டுறாதீங்க தம்பி. அவளுக்கு உங்களை விட்டா யாருமே இல்ல. போது நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாகராஜ் நானும் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அது அப்போ, இப்ப இல்ல. லவ் பண்ற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியறது இல்ல. இப்போ நாகராஜ் வேதாவோட ஹஸ்பண்ட். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. இவரை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்களே இப்படி தப்பா பேசலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் நாகராஜ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இது தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மல்லிகா, ப்ளீஸ் கா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மனசுல எந்த தப்புமே இல்ல. நான் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கேன். இந்த நேரத்துல நீங்க வேற. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க ப்ளீஸ். மல்லி மல்லி தேங்க்ஸ் மல்லி. அது அண்ணி எப்போ ஏதோ பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, டப்பு டப்புன்னு இடகடமா வார்த்தை விட்டாங்க. அது எப்படி எடுத்துப்போன்னு பயந்தா. நல்ல வேலை. அது இந்த விஷயத்தில் நீ என்னோட தெளிவாக இருக்கிற. அப்பா ரொம்ப சந்தோஷம். அது உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. என்ன நாகராஜ், நீங்க எதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்? இன்ஃபேக்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஓ, அப்ப நாகராஜ் தம்பி கிட்ட மல்லிகா கொடுத்தது லவ் லெட்டரா? அப்ப இத வச்சு ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னம்மா பண்ற? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கான்னு செக் பண்ண. நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் கிளம்புறீங்களா? மல்லி நிஜமாலே சொல்ற உனக்கு தங்கமான வந்துச்சு. இல்லை நீ இந்த அளவுக்கு மாறி இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க, என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு முக்கியம். அதே மாதிரி வேதாவும் ரொம்ப முக்கியம். வேதாவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். இவ்ளோ நாளா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க வேதாவோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். நாகராஜ், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க. சரி, தேங்க்ஸ் மல்லி. அடுத்து எங்கம்மா போனோம்? நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிம்மா. நாகராஜ் தம்பி கொடுத்த லவ் லெட்டரை ஏன் அவர்கிட்டயே திருப்பி கொடுக்கணும்? தம்பி கொடுத்த லவ் லெட்டர் அவகிட்ட இருக்கிறது நல்லது தானே? அதை விட்டுட்டு அவ ஏன் திருப்பி கொடுக்கணும்? அவளே திருப்பி கொடுக்கறானா? அதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்னா மல்லிகா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். அப்போ அந்த லெட்டர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த வீணா போன மல்லிகா எல்லாத்தையும் கொடுத்துட்டாளே, தம்பி அதை என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. கண்டிப்பா அந்த லெட்டர் எல்லாம் தம்பி அழிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு முன்னாடி
அதுல ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா போதும். அதை வச்சு வேதா நாகராஜ தனித்தனியா பிரிச்சிருவேன். ஆனா அந்த லெட்டர் நம்ம கைக்கு எப்படி கொண்டு வர்றது? ஏதாவது யோசிக்கணும். ஐயோ, என்ன பண்றீங்க? சீக்கிரம் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஓரமா பின்னிலுங்க. இதெல்லாம் தூக்கி போட மனசு வரல. இதெல்லாம் பொக்கிஷம்னு சொன்ன மல்லி. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு இது பொக்கிஷம்தான். பொக்கிஷமாக இருந்தது. ஏன்னா நான் அவனை உண்மையாக லவ் பண்ணேன். ஐயோ, லெட்டர் வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு? நீ தான் என்னை விட்டுட்டு போன. ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் என் உலகம், என் வாழ்க்கை எல்லாமே என் வேதாச்சி தான். அவங்களுக்கு நான் என்னையுமே துரோகம் பண்ண மாட்டேன். அவங்க எல்லாமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது. ஏதோ நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நடக்க போகிறத பற்றி பார்ப்போம். ஐயோ, அந்த லெட்டர் எனக்கு வேணும். ஐயோ, பொக்கிஷத்தை எரிக்கிறாரே. அந்த லெட்டர்ல ஒண்ணு கிடைச்சா போதும். அதை வச்சு அந்த குடும்பத்தையும் நான் பிரிச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் முடியாது போல இருக்கே. ஐயோ, ஒரு லெட்டர் கூட முழுசா கிடைக்கலையே. பாதி லெட்டர் தான் கிடைச்சிருக்கு. பாதி லெட்டர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? சரி, எதுக்கும் வச்சிருப்போம். பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகும். மல்லிகா, நில்லு. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எதுவுமே எனக்கு புரியல. உங்களுக்கு என்னக்கா புரியணும்? என்ன மல்லிகா தெரியாத மாதிரி கேக்குற? நீ நாகராஜ லவ் பண்ற, அவனும் உன்னை லவ் பண்ணியிருந்தான். அதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் நீ அவனுக்கு கொடுத்த லவ் லெட்டர் தானே. என்ன மல்லிகா இது? அந்த லெட்டரை வச்சு அவனை மிரட்டி நீ வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அதை வச்சு அவனை நீ கல்யாணமே பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு கையில இருந்த ஆதாரத்தை எல்லாம் இப்படி தூக்கி கொடுத்துட்டியம்மா. மல்லிகா, நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. இதுல ஏன் சிரிச்சு சிரிச்சு என்ன குழப்புற? நீ காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு தான் புரியல. ப்ளீஸ் சொல்லு மல்லிகா. இப்ப நீ சொல்லல, என் மண்டையே வெடிச்சிடும். ஐயோ, என்னன்னு தான் சொல்லுமா. டென்ஷன் ஆகாதீங்க. நான் நாகராஜோட சந்தோஷமா வாழணும். நீங்க சொல்ற மாதிரி லெட்டரை வச்சு மிரட்டினா நான் நாகராஜோட வாழலாம். ஆனா அவர் மனசுல நான் சந்தோஷமா வாழணும். மகாராணி மாதிரி வாழணும். சரி மல்லிகா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஏன் அந்த லெட்டர் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்த? நீயே வச்சிருக்கலாமே. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது யூஸ் ஆகும்ல.
இதுக்கும் சிரிப்பு தானா? கொஞ்சம் பதில் சொல்லுமா. அக்கா, அந்த லெட்டர் எப்படியும் எனக்கு யூஸ் ஆக போறது இல்ல. இப்ப அவன்கிட்ட அதை கொடுத்து மட்டும் என்ன ஆக போகுது? ஒண்ணு அவன் குப்பையில போடுவான், இல்ல நெருப்புல போட்டு எரிப்பான். நான் கொடுத்த லெட்டர் எல்லாத்தையுமே அவரால குப்பையில போட முடியாது. என்ன மல்லிகா சொல்ற? நான் நாகராஜ் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அது அவருக்கே தெரியாம அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாரு. என்ன மல்லிகா சொல்ற? நிஜமாவா? என்கிட்ட கூட சொல்லல. எப்படி? நான் நாகராஜ் கிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன்ல. ஆமா. அது ஸ்வீட் பாக்ஸ் இல்ல, வெடி பாக்ஸ். என்ன சொல்ற மல்லிகா? ஆமாக்கா, நான் கொடுத்த வெடி பாக்ஸ் நாகராஜ் வீட்டுக்குள்ள போன உடனே வெடிக்கும். நாகராஜோட ஒட்டுமொத்த குடும்பமும் பிரியும். ஏன்னா நான் நாகராஜ் கொடுத்திருக்கிற ஸ்வீட் பாக்ஸ்ல நானும் நாகராஜும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, நாகராஜ் எனக்காக எழுதின லவ் லெட்டர் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போகுது. நாகராஜ் அந்த வீட்டுக்குள்ள ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போகும்போது அந்த லெட்டரும் போட்டோவும் சேர்ந்து போகும். சூப்பர் பிளான் மல்லிகா. ஆனா என்ன ஆனா? நீ கொடுத்த லெட்டரை அவன் கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ மட்டும் அவன் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போவான்? நாகராஜ் கண்டிப்பா ஸ்வீட் பாக்ஸ வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். எப்படிமா சொல்ற? எதை வச்சு சொல்ற? எனக்கு நாகராஜ பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவர் அந்த ஸ்வீட் பாக்ஸ வீட்டுக்கு எடுத்துட்டு போவாரு. ஆனா நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டாரு. யாரோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள அந்த ஸ்வீட் பாக்ஸோட லெட்டரும் போகும். இப்ப புரியுதா நான் எதுக்காக ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன்னு? ஒருவேளை யார் கண்ணியாவது அந்த லெட்டர் பட்டுடுச்சுன்னா நாகராஜ் நாம டிஸ்போஸ் பண்ண லெட்டர்ல தான் ஏதோ ஒரு லெட்டர் தவறுதலா வீட்டுக்குள்ள வந்துருச்சேன்னு நினைப்பாரே தவிர கண்டிப்பா என் மேல சந்தேகப்பட மாட்டார். இதுதான் என்னோட பிளான். அப்பா, அதுதான் மல்லிகா. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அது தெரிஞ்சு இத கீழையும் போட முடியல, கொளுத்தவும் முடியல. ஐயோ! ஏய் சனினே, இதுக்கு நீ என் கையில கிடைக்காம இருந்திருக்கலாமே. கடிச்சு என் உயிரை வாங்குற. ஐயோ, என்ன இப்படி புலம்ப விட்டுருச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? இது பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியுது.
எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே நல்ல மாதிரி வர்றது. ஐயோ. அப்பா என்னடா இதெல்லாம்? அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோ. வீட்டா? என்னடா விசேஷம்? விசேஷம் வந்து இது ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? வெரி குட் வெரி குட். ஆனா பொண்ணா? ஒன்று. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும், அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அண்ணே என்ன சபாவை பார்த்துடுங்க. சொன்னேன்ல.